தமிழ் சினிமால ஆண்கள் நிறைய பேர் ஐகானிக் ஹீரோஸ் அப்படின்றத நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதுல கேபிஎஸ் அம்மா, கொடுமுடி கோகிலம், அவங்க பாட்டுங்கிறது வந்து ஒரு தெய்வீகமான ஆற்றல் அவங்களுடைய இது. சுதந்திர போராட்ட அந்த மேடைகள்ல எல்லாம் பாடல் பாடும்பொழுது மைக்கே இல்லாம அவங்க பாட்டு அரப்பரலாங்க வரைக்கும் கேட்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காந்தி வர கூட்டங்களுக்கு இவர் பாடி கூட்டம் வந்ததுக்கு தான் காந்தி வருவார். அதே மாதிரி வீட்டுக்கு காந்தி வந்து கேவி சுந்தரமாக வீட்டுக்கு போய் வெள்ளி பிளேட் வச்சுருக்காங்க, வெள்ளி பிளேட் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு இந்த பிளேட் நான் வச்சுட்டுமான்னு காந்தி கேட்டிருக்காரு, வச்சுக்கோட்டுருக்காரு. காந்தி ஏழை முட்டை வெள்ளி போட்டு அந்த காசை வந்து கட்சி எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படியே கதை இருக்குது. ஆமாம், தியாகராஜ பாகவதர் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற பொழுது இவங்க 53லயே ஔவையாருக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினவங்கல்ல. அவங்களோட பாட்டை கேட்டாலே மூச்சு வாங்கும். நீங்க அவங்களோட நடிச்சு அவங்க பாட்டுக்கு நடனமும் வேற ஆடி இருக்கீங்க காரைக்கால் அம்மையார் படத்துல. அதை பத்தி சொல்லுங்க. அதில் இந்த நேரத்தில் ஜாதியை பற்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம ஜாதிகள் ஒழிக்க முடியாது. ஏபி நாராஜ் ஒரு நாள் அந்த பாட்டு ஷூட் பண்ணிட்டு போது ஒரு கவுண்டேஜி பாடியிருக்கிறான், ஒரு கவுண்டை ஆடுறான், ஒரு கவுண்டை டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னாரு. அது இப்போ நினச்சா கூட ஆச்சரியமாக இருக்குது. பெரிய துணிச்சல். ஆமாம், அது வந்து அந்த காரைக்கால் அம்மையார் கதை வந்து வித்தியாசமாக இருக்காதம்மா. அது ஒரிஜினலாக அந்த அம்மா பேர் புனிதவதியின் பேர். அவள் வீட்டுக்காரரும் வீட்டில் இருந்திருக்கா. அவர் அந்த கேரக்டர் வந்து லக்ஷ்மி நடிப்பாங்க அந்த ரோலில். முத்துராமன் வந்து அந்த கேரக்டர் நடிப்பாங்க. வேலை பார்க்குற கடையிலேருந்து இவர் 2 மாம்பழம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. அது சாப்பாட்டுக்கு மாம்பழம் வந்திருக்கு. 11 மணிக்கு மாம்பழம் வந்துச்சு. அவர் சாப்பிட 1 மணிக்கு தான் வர போகிறாரு. 12 மணிக்கு ஒரு சிவனடியார் வருவார். சிவனடியார் வந்தோடனே சிவனடியாருக்கு பணிவிடை பண்ணுறது சிவனுக்கே பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சாப்பிடலாம் வான்னு உட்கார வச்சு சிவனடியாருக்கு பரிமாறுவா. பாதி சாப்பாடு போயிட்டு இருக்கும்போது 2 படம் வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம வீட்டுக்காரரு. எப்படின்னா ஒரு படம் நமக்கு தானே, நமக்கு இருக்கிற படத்தை வந்து சாமியார் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி சாமியாருக்கு படையில் வைப்பான். சாமியார் சாப்பிட்டு போயிடுவார். வீட்டுக்காரன் வருவான். வந்தோடனே மதியம் சாப்பாடுக்கு உட்காருவான். உட்காந்து பாதி சாப்பிடும் போது தயிர் சாதம் வரும்போது அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னா கட் பண்ணி கொண்டு வச்சார். அதை சாப்பிட்டா செம்ம ருசியாக இருக்குதா, அந்த படத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. ஐயையோ என்ன பண்ண, உள்ளே போய் பார்த்தோன்னே ஐயோ சிவனடியாருக்கு கொடுக்குறது சிவனுக்கே கொடுக்கமான்னு சொல்லிட்டு நான் உனக்கு படையில் வச்சேன். என் வீட்டுக்காரர் இப்போ அந்த படத்தை கேட்குறாங்க, நான் மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியோ காப்பாற்றுக்க கடவுள்னோடனே ஒரு மாம்பழம் வந்துடும். அதை கொண்டு போய் இந்த அம்மா வந்து கட் பண்ணி வைப்பான். சாப்பிட்டு 2 படம் ஒரே சாய் தான் நான் வாங்கி கொடுத்தேன், இது வேறு ருசியாக இருக்குதுண்ணே, இது ஒன்றும் நீங்கள் கொடுத்த படம் இல்லை அப்படின்னா. என்னடி சொல்லண்ணே, இது சாமி 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 படமெல்லாம் கொடுக்குவேன், என்ன கதை விடுறேன்னா. இல்லைங்க உண்மையிலேயே சாமி கொடுத்து போனேன், சாமி கொடுத்துனா இன்னொரு படம் வாங்கிட்டு வான் அப்படின்னா இவ போய் நேராக உண்மையிலேயே சோதனை இப்போ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணுன்னே 2வது படம் வந்துடுது. அதை கொண்டாந்து வச்ச உடனே அவர் பொண்டாட்டியில் தெய்வ பிறவை நீ மன்னிச்சு கொடுத்துட்டு புறப்பட்டு போய் எங்கேயோ கடுங்கால ஊருக்கு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி அப்படி வாழ்ந்துடுவார். இந்தம்மா அப்படியே துறவியாகி தமிழுக்கு சேவை பண்ணி கிளைமாக்ஸில் வந்து கைலாயத்துக்கு போத முடிவு பண்ணி போவாங்க. பாதி வழி போகும்போது நானே சிவனன் வேஷம் போட்டு வருவேன். கீழே வந்து எங்கே பாட்டி போகிறீங்க அப்படின்னு நான் கைலாயத்துக்கு போகிறேன். ஐயோ அது எங்கே இருக்குது, நானே போயிட்டு பாதி வீடு திரும்பி வந்துட்டேன், அதெல்லாம் நீ போக முடியாது, நீ கிளம்ப வயசாகி போச்சு, நான் வராமல் விடமாட்டேன்னு சொல்லி மேலே போயிட்டு இருப்பாள். போயிட்டு இருக்கும்போது சிவன் பார்ப்பார், கலவி எப்படி வந்துட்டு போக போகிறீங்களோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு வடியில் போகிற சிவலிங்கம் இருக்க மாதிரி போட்டுருவார். காலே வைக்க முடியாது, வரிசையாக சிவலிங்கமாக இருக்கும். சொன்னா பார்த்தா நான் எப்படி போகாமல் தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தலையால் நடந்து கலவியை போவான். இப்போ தலையால் நடக்கும்போது இப்போ அங்கே கைலாயம் ஆடும்போது பார்வதி கேட்பா, என்னங்க கைலாயம் ஆடுறேன், என்னை காண அன்னை வந்து கொண்டிருக்கிறான்னு. யாருன்னா காரைக்கால் அம்மையார் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. நான் பசியோடு இருந்தபோது அறுசுவை உணவு படைத்த காரைக்கால் அம்மையார் அப்படின்னா போகும்போது நானும் வரட்டு முன்னாடி நான் முதல்ல போயிட்டு வரேன் அப்படின்னு சிவன் இறங்கி வருவான். வரும்போது அவர் தலையார் நடந்து வந்துட்டுருப்பான். அங்கே போய் நின்று சிவன் டயலாக் ஏபி நாராஜா, என்னம்மா டயலாக், அம்மையே எழுந்துரு, நான் அமர்ந்திருக்கும் இந்த மலையை காலால் மிதிக்க அஞ்சி தலையால் நடந்து வந்து என் உள்ளத்தின் நிலையான இடத்தை பெற்றுவிட்ட தாயே, நீ வேண்டும் வரத்தை கேள். பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத நிலை வேண்டும். இது பாட்டே இருக்குது, படத்தில் இருக்குது. பாட்டு முடிஞ்சது, சரி கொடுத்து விட்டேன், வேறு என்ன வேணும் கேளுனா, நான் பாட அம்மை அப்பனாக இருந்து நீ ஆடும் காட்சியை நான் காண வேண்டும் அப்படின்னா. திருவாலங்காட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் நீ வா அப்படின்னு சொன்னால், திருவாலங்காட்டுக்கு போகும்போது பூதகணங்கள்லாம் வந்து பேய் மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் என்ன மிரட்டினாலும் சரி நான் பாடாம விட மாட்டேன்னு தக 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 ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே
தாள வகைகளோடு மேல துந்திபிகள் முழங்கிட ஊர்காணமே காலை தூக்கிய ஆனந்த தாண்டவ மாடுக மன்னவனே முத்துக்குடி சக்தி குலமகள் வித்துக்குறு வெள்ளம் துணையன பக்தி கொடி பலரும் நெஞ்சில் விளையாட தித்திப்பது இறைவன் பெயரென பற்று தரும் பரமன் துணையென சுற்றத்தரும் மனித குலமுறை இசைப்பாட கற்றுத்தரும் ஒரு வகை அறிவில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெறுவார்கள் அவர்களோட திக்குப்பட திமி 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 என தக்கத்துடன் தகவன தட்டக்கடல் அலைய நடமிடு உலகாட இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா இதில் செய்யும் நாடகம் முத்தமிழ் நம்மிலே இயங்கிய நடமாடவா அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனை நடமாடவா ஆடுகிற காலாடுகள் காடுபுடி யாகவன் அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்புண்டு வரச் செய்த நீ நெருப்புக்குள் நீருண்டு தலை செய்த நீ கருப்புக்குள் இருப்புக்கும் உயிர்ந்த நீ கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நீதியே சமயத்து பொதுவே இதயத்து அறிவை இருளுக்குள்ளே ஆடவாடமான். இந்த பாட்டு ஜெமிஸ்ட்ரி ரெக்கார்டு பண்ணுறாங்க. நம்ம 64 வயசு, மூச்சு முட்டுது. பாடி முடிச்சுட்டு ஏபிஎன் துரித கதிரி இப்படி இருக்கு பாட்டு, ஏன்பா யார் ஆட போகிறாங்க அப்படின்னாங்க. ஏபிஎன் உஷாராயிட்டார். அது ஸ்ரீவித்யா ஆடுதுமா அப்படின்னா, அது எம்எல்ஏ வருஷம் மாதிரி பொண்ணு தானே, அவள் 5 வயசுல டான்ஸ் ஆட தெரியுமே, நீ இப்போ சிவன் மேசம் யாரும் சொல்லலையாண்ணா. அது கோயம்புத்தூர் பையன், கோயம்புத்தூர் பையனா, கோயம்புத்தூர் போய் ஆட போகிறேன் நான், இவன் கற்றுக்கிட்டு ஆடுவானே, இனிமே கற்றுக்கிட்டு ஆட போகிறானா. ஏபிஎன் சாகர கூட இந்த பாட்டை எடுக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டாங்க. முடியாது. உடனே இந்த அம்மா போனோடனே ஏபி போட்டு தோடு கை போட்டு பார்த்து கவுண்டுறேன், நீயோ ஏபிசிடி நாட்டிக்கிட்டான். அவள் நாட்டியம் தெரிஞ்சுப்பான், ஆனால் அவனுக்கு பேர் நடராசன். நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீயா ரெடியாகி நான் ரெடி சொல்கிற வரைக்கும் நான் வந்து ஷூட்டிங் நடத்த பண்ணி போட்டார். அப்புறம் ஏவிஎம்மில் வந்து ராஜேஷ் கல்யாணம் பக்கத்தில் யோகலட்சுமி கல்யாண மண்டபம்னு ஒன்று, இப்போ அதெல்லாம் இல்லை. அதுதான் EV ராஜனுடைய இடம், ஆஃபீஸ். அது மாடியில் வந்து காலையில் பாம்பே டவர் கொண்டு போவேன். 9 மணிக்கு ரிஹர்சல் பண்ண ஆரம்பித்து சாயங்காலம் 6 PS கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர், விமலா அந்த அம்மா அது ரிஹர்சலு. அந்த காலை 6 மணி 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்கு பாம்பே டவரில் வேர்வை புழிஞ்சுட்டு 15 நாள் ரிஹர்சல் பார்த்துட்டு அப்புறம் போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சு திரும்பியே பார்க்க மாட்டேன். வித்யா அந்த ஆடிட்டு இருப்பா, நான் என் மூமெண்ட் மட்டும் பக்கா பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஆம்படாக தலையை தொட்டு சொல்கிறேன், நீ உலகத்தில் எங்கே யார் விட்டேன்னு கேளு, நான் ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது. என் லைஃப்பில் பண்ண பரதநாட்டியத்தில் மாஸ்டர் பீஸ் அது. கமலஹாசன் வந்து சின்ன வயதில் பரதநாட்டியம் கற்றுருக்கான், நான் அப்படியே எதுவுமே கற்றுக்க கிடையாது. அதை கூட கற்றுக்கிட்டேன். டெம்பரரி டான்ஸர். இந்த படம் பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயே நான் மறக்க முடியாத சிந்துபுரி விட JKB நடிச்சது எப்படி பெருமையாக சொல்கிறோம், அந்த மாதிரி இந்த தகதக பாட்டுக்கு நான் ஆடின டான்ஸை வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஏபி நாகராஜனுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். 3 வித நடனங்களும் அந்த தாளங்களோட உள்ள நடனங்களும் அதில் அடுத்தடுத்தது எல்லாமே 4ஆம் காலத்தில் வரும்னு சொல்லுவாங்க. கீசம் சதிசம் கண்டம் சொல்லுவாங்க மாதிரி. ஆமாம், முதல் காலம் 2ஆம் காலம் 3ஆம் காலம் தாண்டின ஸ்பீடில் அது வரும்னு சொல்லுவாங்க. வித்தியாசமாக இருக்கும். பெரிய விஷயம் அந்த சாதனை. அதாவது முத்துக்குடி சக்தி குலமகள் வித்துக்குடி வெள்ளம் துணையன பக்தி கொடி படனும் இஞ்சின் விளையாட தித்திப்பது இரவன் பேர 10 தர பரவன் துணையன சுற்றத்தொரு மனித உரிமை செய்ப்பாட இம்மைக்கும் 7 விரவைக்கும் பற்றாகி எல்லோடு எமையாளவா இயலசை நாடகம் முத்தமிழ் நம்மிலே இயங்கிய நடமாடவா அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனை நடமாடவா ஆடுகிற காலாடுகிற தாளம் மாறுது பாருமே 3 தாளம் வித்தியாசமாக இருக்குது. 3ல் பண்ணது வச்சது கொண்ட கூடி வைத்தியா மாஸ்டர் பீஸ். ஆரம்பத்தில் நீங்கள் நடனம் கற்றுக்காட்டி கூட குறைஞ்ச காலத்துக்குள்ளே இதை கற்றுட்டு வந்துருக்கு. சூர்யா கார்த்தி எல்லாம் வந்து ஒரு கதாநாயகனுடைய பசங்க. அவங்க அப்பா அவர் டான்ஸ் கற்றுக்கிட்டாரு, கருணாசன் வித்யாராமன் எல்லா வருஷம் பண்ணதுக்கப்புறம் பிறந்தவங்க, அது ஜீனில் இருக்கும். நான் வந்து சனி ஏழை மாடு மேய்ச்சுவேன், என்ன சனி ஆடு மாடு மேய்ச்சுவேன். SSLC வரைக்கும் வந்து சிம்னி விளக்கில் படித்தவன். எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. குடிக்கிறது தண்ணிக்கு வந்து 3 மைலுக்கு சைக்கிள் 2 குடம் கொண்டு போய் அங்கேருந்து தண்ணி கொண்டு வரணும். தினமும் வீட்டில் குளிக்க முடியாது, வாரம் ஒரு நாள் தான் குளிக்க முடியும். கரண்ட் லைட் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, ரோடு கிடையாது. அந்த ஊரில் SSLC முதல்ல படித்த ஆள் நான் ஒருத்தந்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஊராக இருந்து நினச்சிப்பார். அங்கேருந்து புறப்பட்டு வந்த ஒருத்தன் இத்தனை பண்ணியிருக்காங்கன்னா மேலே ஒருத்தன் அவன் ஆசீர்வாதம் இல்லைன்னா இதுக்கு சத்தியெல்லாம் பண்ணிக்கவே முடியாது. எனக்கு ஒரு ஆசையாக ஒரு கேள்வி கேட்க தோணுது. உங்களை அப்பா அம்மா பெற்று எடுக்கிற பொழுது என் சாமி அப்படின்னு கொஞ்சிருப்பாங்க. ஆனால் பிள்ளை இவ்வளவு சாமியுடைய அந்த வேஷத்தில் நடிக்குதுங்கிறத இப்போ அவங்க மேலேருந்து பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கள் அப்பா அப்படி நினைக்க மாட்டார். ஏன்னா அவர் அடிப்படையில் முருக பக்தர். அவர் ஓகே, அவர் வந்து ஒவ்வொரு கீர்த்திக்கும் பழனிக்கு போய் திருப்பூர் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்குறு வித்துக்குறு எனவோ அந்த பாட்டு 250 மனப்பாடமாக சொல்லிட்டு சாமி தான் வருவார். அப்படி முருகனுடைய
தீவிரமாக பக்தராக இருந்ததுனால தான் நான் இந்த குழந்தையா பிறந்தேன். எனக்கு அவர் வச்ச பேர் ஒரிஜினல் பேர் தெரியுமா? பாலதண்டபாணி. ஓஹோ, ஓ சரி. முருகன் பேர் அது. பாலதண்டா. நான் உயிரோடு இருந்தால் பாலதண்டபாணி இருக்கட்டும், நான் இறந்து போயிட்டேன்னா பழனிசாமி ஆகிடுவாங்க. அவர் செத்து போய்ட்டு இருந்தாலும் நான் பழனிசாமி ஆகிட்டேன். அவர் முருகன் மேலே வச்சிருந்த பக்தி, அவருடைய ஆசீர்வாதம் தான் நான் வந்து முருகன் வேஷம் போடுறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, அவருடைய மெமரி பவர். இப்போ சிவகுமார் வந்து அவர் இங்கே கருப்பா சேவை போட தெரியாது. இந்த கம்பராமாயணம், மகாபாரதமாக இதெல்லாம் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரமாக பேச தயாராக காரணமாக இந்த ஜீன் வந்து 81 வயசில் 4 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பேப்பர் இல்லாமல் நீ பேசுவியா? கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் எங்கள் அப்பா போட்ட பிச்சை நான் நினைக்கிறேன். கண்ணதாசனுக்கு ஒரு மலையரசி தாய், சாண்டோ சின்னப்பா தேவருக்கு ஒரு மருதமலை முருகன். ஆமாம். சிவகுமார் ஐயாவுக்கு எனக்கு பழனி முருகன் தான். பழனி முருகன் நான் தான் சொன்னேன், நான் வந்து கடவுள் போய் நம்பிக்கொள்ள ஆள். சின்ன தேவர்கிட்ட விசாரிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கோயில் பாடுறஞ்சு போய் டே எந்த கோயில் பாடுறதுக்கு நான் பொறுப்பட, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த முருகன் கோயிலுக்கு டேமேஜ் ஆயிருந்தால் சொல்லு, எத்தனை லட்சம் கொடுக்குறேன் பாரு. முருகன் கோயிலுக்கு மட்டும் தான் செலவு பண்ணுவார், மற்ற கோயிலுக்கு எதுக்குமே காசு கொடுக்க மாட்டார். அது மாதிரி நான் தமிழ்நாட்டு திருப்பதியில் போகக்கூடாதுலாம் கிடையாது, எல்லா ஊருக்கும் போவேன். ஆனால் நான் சாமி கும்பிடணும்னு போன ஒரே இடம் பழனி தான். அது வந்து இப்போ டோட்டலாக பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 85 வயசு ஆகுது. கம்பராமாயணம் வந்து 67 வயசில் பேசினேன். 67 வயசில் வந்து கம்பராமாயணம் பேச சாத்தியம் கிடையாது. அது பேச்சு முடிஞ்சோடனே நன்றி தெரிவிக்கிறதுக்காக முருகன் கிட்ட போனேன். 75 வயசில் மகாபாரதம் பேசினேன், அவனுக்கு நன்றி தெரிவிக்காக படைவெளி போயிட்டு வந்தேன். 81 வயசில் திருக்குறள் பேசினேன், நன்றி தெரிவிக்காக போயிட்டேன். அதுக்கு தான் போயிருந்தோம், சும்மா பழனிக்கு போகிறாள் கிடையாது. ஸோ கும்பிடணும் பக்தியோட சாமி கும்பிடணும் போகிற ஒரே கோயில் முருகன் கோயில், பழனி முருகன் கோயில் தான். நீங்கள் சொன்னோன்னே இது எனக்கு அருணகிரிநாதர் வரி தான் ஞாபகம் வருது. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால்னு. நம்ம படித்தது, கற்றுக்கிட்டது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த கலைகள் எல்லாம் வந்து முருகன் அவன் பெற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு அருள் பண்ணி. இல்லைம்மா, நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு யார் மேலேயே நான் பக்தி திணிக்க மாட்டேன். நீ சாமிலாம் சொல்லிட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் யாருமே திணிக்க மாட்டேன். என் வரைக்கும் எப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து நேற்று கூட ஒரு நடிகரோட சண்டை வந்துடுச்சு. அவர் நாத்திகர், எனக்கு அவர் சண்டை வந்துடுச்சு. நான் சொன்னேன், இப்போ மேடையே நிற்கிற 10,000 பேர் இருக்கிறாங்க, இப்போ கையில் பேப்பர் ரெஃபரன்ஸ் கிடையாது. புரியுது உனக்கு? 100 திருக்குறள் சொல்லணும், திருக்குறளை மாற்றி சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்கிற கதைகள் பூரா நான் உருவாக்கின கதைகள். தண்ணி குடிக்கூடாது, நின்றுட்டு பேசணும். 81 வயசில் 10,000 பேர் முன்னாடி பேசும்போது நான் ஒன்று எப்பவுமே ராமாயணம் பேசும்போது சரி, மகாபாரதம் போது சரி, திருக்குறள் போது மயக்க பிடிச்சோன்னா ஒரு வினாடி நீ தான் பேசுகிறாய். புரிஞ்சுட்டியா? குருவாய் வருவாய், அதை நீ தான் பேசுகிறாய். இதில் எந்த பெருமை வந்தாலும் சிறுமை வந்தால் உனக்கு தான். நான் கவலையே விட மாட்டேன், நீ பேசு, வணக்கம் பேசு, அதை பயப்பேன் பேசுவேன். ஸோ எனக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சக்தி தான் பேசுறதை தவிர நான் பேச நினைக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த கடவுளர்கள் கதாபாத்திரங்களை பார்த்து ரசித்து உங்களை வியந்த ரசிகர்களுடைய ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? நிறையா இருக்கும். அதாம்மா, அது சிலோன்லேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணான், சார் கந்தன் கண்ணை படம் பார்த்தேன் சார், முருக மாதிரியே இருந்தீங்க சார். எங்கள் பாட்டி சொன்னாங்க, தாத்தா பாட்டி வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூன் போனப்போ 67 ஹனிமூன் போனப்போ இந்த படம் பார்த்தாங்களாம்மா, முருக மாதிரி இருந்தீங்க சொன்னாங்க. 3வது தலைமுறை இந்த பையன், சார் நான் இப்போ படம் பார்த்தேன், அசல் நீ முருக மாதிரி இருக்கேன் சார். உடனே நான் சொன்னேன், இப்போ ரா ஹேண்டுப்பா நடிக்கவே தெரியாது. அதுக்கப்புறம் நான் மேஜர் சுந்தரம் கூட சேர்ந்து 1000கணக்கான ட்ராமாலாம் நடிச்சிருக்கிறேன். இப்போனா எனக்கு நடிப்பில் என்ன தெரியும், அப்போ அது ஒன்றுமே தெரியாது, சும்மா கையை காலை தூக்கிட்டு நடித்தேன் அப்படின்னா. அது பார்த்து சொன்னால், இப்போ நீ முருகன் நடித்து கெடுத்துருப்பீங்க, அப்போ முருகனாகவே இருந்தீங்க, அதுதான் பெட்டர் அப்படின்ட்டான். தேவையில்லை நீ திட்டுவாங்கிட்டே இல்லை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒரு சிலோன்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஒரு 85 வயசு பெரியவர், படத்தில் வந்து அறுபடை விடுமுறை திருமுருகா பாட்டு முடிஞ்சு முருகா 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 அப்படியே ஒரு உயிர் போயிடுச்சாமா. இதெல்லாம் நான் வந்து சிறு வயசில் கேள்விப்பட்ட செய்தி. தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் மனித பிறவி கிடைக்கும்பாங்க. மனித பிறவியாக பிறந்து இத்தனை தெய்வங்களுடைய கேரக்டரை நடிக்கிற ஒரு பெரிய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாழ்க்கையினுடைய இந்த ப்ரொஃபஷன், இந்த நிறைவு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கடவுள் வேஷம் போடுறத கிண்டல் பண்ணுற ஆளுங்க நிறையா இருக்காங்க. ஏன்னா இங்கே இன்னும் நாத்தியவாதிகள் 4 ஆண்டு இருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் அந்த படங்களில் சொல்லப்பட்ட நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பல தந்தார், கவிதை மிக நல்லது எனும் அந்த கதைகள் பொய்யென தெளிவாக கண்டோம், புவிதனில் வாழ் நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவை தான் பாரதி சொல்கிறான். அது இந்த கதைகள் வந்து நம்பலைன்னா கூட வாழ் நெறி காட்டக்கூடிய கதைகள் அது பைத்தியதைகளில். அதில் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கேன். ஆனால் முழுக்க வந்து புராண படங்கள்,
பக்தி படங்கள் சம்மந்தமான ஒரு பேட்டியை தெய்வத்தமிழ் டிவிக்கு பேட்டியாக கொடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் தந்தீங்க. உண்மையிலேயே இது எல்லாருக்கும் ஒரு பெரிய மனம் மாற்றத்திற்கான ஒரு பேட்டியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் அதில் கடின உழைப்பும் ஆர்வமும் டெடிகேஷனும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெய்வ அனுகிரகமும் தெய்வ பக்தியும் ரொம்ப முக்கியங்கிறதையும் உங்கள் பேட்டியின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நன்றி.